Okay, good evening to all. So, நேற்று கிளாஸ் பார்த்தோம். ஸோ சேட்டலைட் என்ன, சேட்டலைட்டோட ஆர்பிட் என்ன, ஸோ எப்படி சேட்டலைட்லாம் ஒர்க் ஆகுது, ஸோ இதெல்லாம் நேற்று பார்த்தோம். ஸோ எப்படி ஸ்டெபிலிட்டியாக சேட்டலைட்டு அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல எப்படி இருக்குது, ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தோம். சேட்டலைட்டோட பிரின்சிபல்லாம் என்ன, ஸோ கெப்லரோட 3 என்ன, ஸோ அதுக்கும் சேட்டலைட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, ஸோ அதே மாதிரி நியூட்டனோட 3 ஸோ அதுக்கும் சேட்டலைட்டுக்கும் உள்ள ரிலேஷன். அதே மாதிரி கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட்டு பார்த்தோம். ஸோ கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட்டு இப்போ ரீசெண்டாக எப்படி செஞ்சாங்கிறதும் பார்த்தோம். ஸோ ஒரு இரும்பு பாலம் ஒரு பேர்டோட ஃபெதரும் ஸோ மேலேருந்து கீழே விழும்போது என்ன வருதுங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி சேட்டலைட் டைப் என்னன்னு பார்த்தோம், அதனோட ஆர்பிட் என்னங்கிறது ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி லிங்க், சேட்டலைட்டோட லிங்க் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நேற்று பார்த்தோம். ஸோ அப் லிங்க்னா என்ன, டவுன் லிங்க்னா என்ன, ஸோ இதெல்லாம் நேற்று பார்த்தோம். சேட்டலைட்டோட அட்வான்டேஜ் என்ன, ஸோ நீங்களே நிறையா பேர் நிறைய ஆன்சர் பண்ணீங்க. ஸோ சேட்டலைட்டோட அப்ளிகேஷன் என்னன்ட்டு. அதே மாதிரி இதில் சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையா செலவாக வருது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நிறைய அட்வான்டேஜும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சேட்டலைட்டோட ஆர்பிட் என்ன. ஸோ எல்லா சேட்டலைட்டும் ஒரே மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்குமா, இல்லை ஒவ்வொரு சேட்டலைட்டும் வெவ்வேறு ஆர்பிட் இருக்குமா. ஸோ இந்த ஆர்பிட்டுங்கிறது என்னென்னா, ஸோ இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம். ஸோ ரோட்டு போகும்போது வெவ்வேறு விதமாக இருக்குது. ஸோ நம்ம ஊரில் போகிற அந்த கிராமப்புற ரோடு இருக்குது, சிமெண்ட் ரோடு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஹைவேஸ் இருக்குது. ஸோ நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது, 4 ரோடு இருக்குது, 8 வழிச்சாலெலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோடு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த சேட்டலைட்டோட ஹைட்டை பொறுத்து, ஸோ எந்த ஹைட்டில் ரிவால்வ் ஆகுதோ அந்த ஹைட்டை பொறுத்து என்னோடய ஆர்பிட்டை நாம் பிரிக்கிறோம். ஸோ அந்த ஆர்பிட்டை பிரிக்கும்போது என்னென்னா, சேட்டலைட்டோட ஆர்பிட்டை ஸோ முக்கியமாக 3 ஆர்பிட்டாக பிரிக்கிறோம். ஜியோ சிங்கனைஸ் எர்த் ஆர்பிட்னு சொல்லுவோம், அது ஷார்ட் ஃபார்மில் ஜிஇஓன்னு சொல்லுவோம். லோ எர்த் ஆர்பிட்னு சொல்லுவோம், அதை ஷார்ட் ஃபார்மில் எல்இஓன்னு சொல்லுவோம். ஸோ மீடியம் எர்த் ஆர்பிட், ஸோ அதை எம்இஓன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 முக்கியமான ஆர்பிட். ஸோ அது 2 இல்லாத ஸோ நியூவாக 2 ஆர்பிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொலினியா ஆர்பிட், ஹை ஆல்டிடியூட் போலார் ஆர்பிட், ஹெச்ஏபின்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இந்த 5 ஆர்பிட் தான் இருக்குது. ஸோ எந்த நாடு எங்கே சேட்டலைட் லான்ச் பண்ணாலும் ஸோ இந்த 5 ஆர்பிட்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் அந்த சேட்டலைட்டு போய் நிலைநிறுத்த முடியும். ஸோ அதை தான் அது பிரின்சிபலாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது பார்த்தோம்னா இந்த மேலே உள்ள படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எர்த்தோடைய குறைந்தமான உயரத்தில், ஸோ அதாவது ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டரில் குறைவான உயரத்தில் கொண்டு போய் சேட்டலைட்டை நிறுத்தினோம்னா அது லோ எர்த் ஆர்பிட். ஸோ ஒரு மீடியமான ஹைட்டில் கொண்டு போய் வச்சோம்னா ஸோ அது வந்து மீடியம் எர்த் ஆர்பிட்னு சொல்லுவோம். அது என்ன ரொம்ப உயரத்தில் கொண்டு போய் வச்சோம்னா அது வந்து ஜியோ சிங்கனைஸ் எர்த் ஆர்பிட்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு கிராஸாக மூளை வாக்கில் நிறுத்துறது தான் ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் ஆர்பிட்னு சொல்லுவோம். இது வந்து துருவ பகுதிக்காக இந்த மாதிரி நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி சேட்டலைட்டில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிலாம் யூஸ் பண்ணுறோம், எப்படி இங்கேருந்து சிக்னல் சென்ட் பண்ணுறாங்க, இங்கேருந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த இதையும் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா ஜியோ ஸ்டேஷ்னரி எர்த் ஆர்பிட், ஸோ ஜிஇஓன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டுங்கிறது ஸோ சேட்டலைட் என்னன்னா 35,863 கிலோமீட்டர். ஸோ அது அந்த ஹைட்டில் கொண்டு போய் எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 35,863 கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு போய் சேட்டலைட் நிலை நிறுத்தினோம்னா ஸோ அதான் ஜியோ ஸ்டேஷ்னரி எர்த் ஆர்பிட்னு சொல்கிறோம். எதனால் ஜியோ ஸ்டேஷ்னரி சொல்கிறோம்னா, பூமி என்ன வேகத்தில் சுற்றுதோ அதே வேகத்தில் இந்த சேட்டலைட் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து பூமி இருக்குது. ஸோ அந்த சேட்டலைட்டுக்கு ஒரு கோடு போட்டிருக்கும். ஸோ இந்த எர்த்து எங்கே போதோ அதே இடத்துல சேட்டலைட்டு போயிட்டுருக்கும். பாரு, இந்த எர்த்து ரொட்டேட் ஆகிறதும் இந்த சேட்டலைட் ரொட்டேட் ஆகிறதும் ஒரே ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரே ஸ்பீடில் சுற்றுறதுனால பூமியினோட ஒரே இடத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஸோ சவுத் ஆப்ரிக்கா நேராக அந்த சேட்டலைட் இருக்குது. ஸோ சவுத் ஆப்ரிக்கா எங்கே போதோ அது போக சேட்டலைட்டும் அதே மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ 24 மணி நேரம் இதே இடத்தையே தான் எர்த்தோடைய ஒரே இடத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இதை வந்து ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு சொல்கிறோம்.
ஸோ இதை புரியுறதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். ஸோ ஒரு 2 பஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு ரோடு இருக்குல்ல. ஸோ 2 ரோட்லேயும் 2 பஸ்ஸு போகுது. இங்கே ஒரு பஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பஸ் இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் ஒருத்தர் உக்காந்துறீங்க. ஸோ இன்னொரு பஸ்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட் உக்காந்துருக்கான்னு வச்சுக்கோம். ஸோ இந்த பஸ்ஸும் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பஸ்ஸும் அதே சேம் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுது. ஸோ இந்த பஸ்ஸில் இந்த இடத்துல நீங்கள் உக்காந்துறீங்க. இந்த பஸ்ஸில் இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட் உக்காந்துருக்கான்னு வச்சுக்கோ. ஸோ 2 ரோடு இருக்குது. 2 ரோட்லையும் இப்படி பஸ் ரெண்டும் ஒரே வேகத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு பஸ்ஸில் இருந்து இன்னொரு பஸ்ஸில் உள்ளவங்க ஃப்ரெண்டை பார்த்தா அது எப்படி உங்களுக்கு தோணும்? ரெண்டு பஸ்ஸும் பக்கத்துலேயே போயிட்டுருக்கு. 2 பஸ்ஸும் ஒரே ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பஸ்ஸிலேருந்து இன்னொரு பஸ்ஸில் உள்ளவங்க ஃப்ரெண்டை பார்த்தா ஸோ உங்களுக்கு எப்படி தோணும்? பஸ்ஸு போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூடயே வர மாதிரி இருக்கும் சார். நம்ம கூடயே வர மாதிரி இருக்குமா? வெரி குட் ஆன்சர். ஸோ 2 ஒரே ஸ்பீடில் போகிறதுனால நம்ம அதை பார்க்குறதுக்கு என்ன இருக்கும்? 2மே நாம் ஒன்றா தான் அப்படியே செடியாக நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ பூமியோடு சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம உணர முடியல. ஏன்னா பூமிக்குள்ளே இருக்கும். ஏன்னா பூமியோடு சேர்ந்து எல்லா நிலப்பரப்போடு சேர்ந்து நாமளும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் செடியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 பஸ்ஸு 60 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கல. ஸோ இந்த 2 படிக்கடியில் இப்படி ஒரு பழவையை தூக்கி போட்டிங்கன்னா கூட அந்த பழம் அப்படியே நிற்கும். ஸோ இந்த பஸ்ஸுலேருந்து இந்த பஸ்ஸுக்கு போகலாம். அந்த பஸ்ஸுலேருந்து இந்த பஸ்ஸுக்கு வரலாம். இன்னும் உங்களுக்கு உதாரணம் சொல்ல போனால் இப்போ ட்ரெயின்னு சொல்கிறோம். ட்ரெயினில் 2 பெட்டி இருக்குது. ஸோ ட்ரெயின் போயிட்டுருக்கல இந்த பெட்டியிலேருந்து அந்த பெட்டிக்கு போகலாம். அந்த பெட்டியிலேருந்து இந்த பெட்டிக்கு வரலாம். ஏன்னா எல்லாம் 2 ஒரே ஸ்பீடில் போகுது. அதே மாதிரி தான் சைடில் போனாலும் 2 பஸ்ஸு போனாலும் ஒரே ஸ்பீடில் போனால் இந்த பஸ்ஸுலேருந்து அந்த பஸ்ஸை பார்க்குறதுக்கு அது நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பஸ்ஸுலேருந்து இந்த பஸ்ஸை பார்த்தா இது நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூவ் ஆகிட்டு இருக்கிறதே தெரியாது. இப்போ இதுலேருந்து அதுக்கு போகலாம். ஸோ அதே சேம் தான் இந்த சேட்டலைட்டும். எர்த்து என்ன ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுதோ அதே சேம் ஸ்பீடில் இந்த சேட்டலைட்டும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த சேட்டலைட்லேருந்து பூமியை பார்த்தா பூமி வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸ்டேஷ்னரினா நிலையாக இருக்குன்னு அர்த்தம், சுத்தாத இருக்கிற மாதிரி. அதே பூமியிலேருந்து சேட்டலைட்டை பார்த்தா நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இப்போ மேலே வானத்தில் ஒரு பொருள் பார்க்குறோம். ஸோ இப்போ மதியம் 12 மணிக்கு பார்க்குறோம், நேர் உச்சியில் இருக்குது. ஸோ ஈவினிங் 6 மணிக்கு பார்க்குறோம், அப்போவும் அதே நேர் உச்சியில் இருக்குது. ஸோ திரும்ப நாளைக்கு காலையில் பார்க்குறோம், பூமி மேலே நேர் உச்சியில் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இது வந்து அங்கேயே தான் இருக்குது, நெவரவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஸ்டேஷ்னரி. ஏன்னா பூமி சுற்றுற வேகத்துலேயே இன்னொரு பொருளும் அதே வேகத்துலேயே சுற்றுச்சுன்னா ஸோ எந்நேரம் பார்த்தாலும் அந்த பொருள் வானத்தில் ஒரே இடத்துலையே நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம்? ஸ்டேஷ்னரி. ஸோ உண்மையால் அது ஸ்டேஷ்னரி கிடையாது, 2மே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தான் பஸ்ஸு உதாரணம் சொன்னேன். இந்த பஸ்ஸும் போயிட்டு தான் இருக்குது, இந்த பஸ்ஸும் போயிட்டு தான் இருக்குது. இதுலேருந்து இதை பார்க்கும்போது இது ஸ்டேஷ்னரியாக நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேருந்து இதை பார்க்கும்போது இது நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சேட்டலைட்லேருந்து பூமி பார்க்குற மாதிரி ஸ்டேஷ்னரி, பூமியிலேருந்து சேட்டலைட்டை பார்க்கும்போதும் ஒரே இடத்துல இது நேராகவே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆர்பிட்டுக்கு என்ன சொல்கிறோம்? ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டுக்கு என்ன பண்ணோம்? 35,863 கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு போய் சேட்டலைட் இங்கேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறோம். ராக்கெட் வந்து 35,863 கிலோமீட்டர் போகணும். ஸோ அவ்வளோ கிலோமீட்டர் உயரத்துக்கு போச்சுன்னா அந்த சேட்டலைட்டு ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் ஸோ அங்கேயே இருக்கும். அப்போ என்னன்னா எர்த்து அண்டு சேட்டலைட் சேம் ஸ்பீடு. ஸோ அதனால தான் ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு சொல்கிறோம். எர்த்து அட் த சேம் ஸ்பீடாக எர்த் ரொட்டேஷன். ஸோ எர்த்து எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுதோ, ஸோ எர்த்தை பார்த்தோம்னா ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்குது தனத்தானே. ஸோ அதே அப்ராக்சிமேட் ஸ்பீடில் இந்த சேட்டலைட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் சேம் பொசிஷன் எந்நேரம் பார்த்தாலும் பூமியினுடைய ஒரே இடத்த பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கு நேராக ஒரு ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் நிறுத்திட்டோம்னா ஸோ 24 மணி நேரமும் நம்ம இந்தியாவை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய சிக்னலு ஸோ 24 மணி நேரமும் நம்ம இந்திய நாட்டுக்கே அந்த சிக்னல் வரும். ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எர்த் லார்ஜ் கவரேஜ் ஏரியா. ஸோ ஏன் லார்ஜ் கவரேஜ் ஏரியான்னா ஸோ இந்த இடத்துல எர்த் இருக்குது.
ஸோ இங்கேருந்து கொண்டு போய் அப்ராக்சிமேட்டாக ஒரு 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? ஸோ இப்போ நம்ம உதாரணம் சொல்லுவோம். நம்ம வீட்டில் கீழே நின்றுக்கிட்டு ஸோ பார்க்குறோம். முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி பக்கத்து வீடு தெரியும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தா இன்னொரு வீடு தெரியும். ஸோ அதுக்கு எந்தாட்ட யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டிலே மாடி மேலே ஏறி பார்த்தோம்னா ஒரு 4-5 வீடு அந்தாட்ட தள்ளி உள்ளது நமக்கு தெரியும். ஸோ இதுவே ஒரு 2-3 மாடி வீடு கட்டியிருக்கோம். ஸோ அது மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஸோ அந்த சைடில் பார்த்தோம்னா அந்த ஊர் எல்லாமே தெரியும். ஊரில் உள்ள எல்லா வீடும் தெரியும். ஸோ இதே ஒரு மலைக்கு போகிறோம். ஸோ மலையில் ஏறி பார்க்குறோம். ஸோ ஒரு மலையில் ஏறி பார்த்தா என்ன தெரியும்? ஒரு தாலுக்காவே தெரியும். ஸோ ஒரு பெரிய சிட்டியே தெரியும். ஒரு 10 ஊர் 20 ஊர் ஸோ சுற்றிலும் பார்க்கலாம். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயரம் போக போக நான் பார்க்கக்கூடிய ஏரியா அதிகமாகுது. ஸோ அதனால் கவரேஜ் ஏரியா அதிகமாகுது. ஸோ ஜியோ சிங்க்ரனைஸ் எர்த் ஆர்பிட் பார்த்தோம்னா ரொம்ப உயரம் போயிடும். 36,000 கிலோமீட்டர் இங்கே போயிடும். ஸோ இவ்வளோ உயரம் போயிட்டால் அங்கேருந்து பார்க்கக்கூடிய ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நிறையா தூரத்துக்கு இந்த இதிலேருந்து சிக்னல் அனுப்ப முடியும். ஸோ மற்ற ஆர்பிட்டோட ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டு ரொம்ப உயரத்தில் இருக்கனால ஸோ உலகத்தோடைய கால்வாசி பகுதிக்கு இந்த சேட்டலைட் வழியாக நாம் சிக்னல் அனுப்ப முடியும். அதாவது ஒரு 3 சேட்டலைட் இருந்தால் போதும். உலகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் சிக்னல் அனுப்பணும்னா ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் 3 சேட்டலைட் லான்ச் பண்ணால் போதும். உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் சிக்னல் அனுப்பிடலாம். ஸோ அந்தளவுக்கு லார்ஜ் கவரேஜ் ஏரியா அதில் இருக்குது. ஸோ எர்த்தோடைய 4th ஆஃப் 1 சர்ஃபேஸ், அதாவது 1/3 ஆஃப் சர்ஃபேஸ் வரைக்கும் இதில் கவர் ஆகுது. 3 சேட்டலைட் இருந்தாவே போதும். ஸோ ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா 24 மணி நேரமும் ஒன் பர்டிகுலர் ஏரியாவே கவர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தோம். ஸோ 24 மணி நேரமும் இந்த ஒரு இடத்தையே கவர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ எது நேராக சேட்டலைட் லான்ச் பண்ணுறோமோ ஸோ அது நேராகவே 24 மணி நேரம் இருக்கும். ஸோ 24 மணி நேரம் ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஐடியல் சேட்டலைட் ப்ராட்காஸ்டர் அண்ட் அதர் மல்டி பர்பஸ் அப்ளிகேஷன். ஸோ இதில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ப்ராட்காஸ்ட் சர்வீஸுக்கு நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மல்டி பாயிண்ட் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னலை சென்ட் பண்ணுறது. ஸோ ப்ராட்காஸ்ட்டுங்கிறது என்னென்னா நாம் இப்போ டிவிலாம் பார்க்குறோம். டிவி, ரேடியோ, சேட்டலைட் டிவி, ஸோ டிடிஹெச் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராட்காஸ்ட் சர்வீஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்? சேட்டலைட்டு ஒரே இடத்துல இருக்கணும். நம்ம வீட்டில் டிஷ்ஷு ஆண்டனா வச்சுருக்கோம். ஸோ நிறையா பேர் கிராமத்துலேருந்து வரனால உங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷனோட நிறையா வீட்டில் டிஷ்ஷு வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக டிஷ் இருக்கும். இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரிசீவர் இருக்குது. இந்த மாதிரி ஸோ இதுலேருந்து தான் நம்ம டிவிக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இந்த டிஷ்ஷுக்கு எங்கேருந்து சிக்னல் வருதுன்னா இங்கே மேலே உள்ள சேட்டலைட் இருந்து இந்த டிஷ்ஷுக்கு சிக்னல் வருது. ஸோ 24 மணி நேரம் சேட்டலைட் ஒரே இடத்துல இருக்கணும். நம்ம டிஷ்ஷு வாங்குகிறோம், வாங்கியில் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் சேட்டலைட்டை பார்த்து டிஷ்ஷை ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ அது என்ன டிவி போட்டாலும் அதே சேனல் சிக்னலில் வருது, நமக்கு டிவி ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் சேட்டலைட்டு அதே பொசிஷனில் இருக்குது, மாறல. ஸோ சேட்டலைட்டு மாறிக்கிட்டே இருந்தால் நாம் என்ன பண்ண முடியாது? நாம் கண்டினியூவாக டிவியில் படம் பார்க்க முடியாது. ஸோ சேட்டலைட் நெவர் நம்ம டிஷ்ஷை திருப்பிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஒரு தரம் டிஷ்ஷை ஃபிட் பண்ணிவிட்டால் திரும்ப டிஷ்ஷை மாற்றுறதே கிடையாது. ஸோ ஏன்னா இது வந்து ஐடியலாக இருக்குது. சேட்டலைட்டு ஐடியல்னால் நிலையாக இருக்குது. ஸோ பூமி சுற்றுறக்கும் அந்த சேட்டலைட் சுற்றுறக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ நம்ம ஒரு தடவை டிஷ்ஷை ஃபிட் பண்ணிட்டு அந்த டிஷ்ஷு நேராக சேட்டலைட்டு அப்படியே தான் இருக்கும். 24 மணி நேரமும் அந்த இடம் மாறவே மாறாது. ஸோ இதெல்லாம் இந்த சேட்டலைட்டு அட்வான்டேஜ். ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு வீக் சிக்னல். ஸோ டிலே. ஸோ நேற்றே சொன்ன சிக்னல் டிலேன்னு. ஸோ இந்த இடத்துல எர்த் இருக்குது. ஸோ எர்த்துலேருந்து இந்த சேட்டலைட் இங்கேருந்து சிக்னல் அனுப்புகிறோம். ஸோ திரும்ப அங்கேருந்து சிக்னல் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அப் லிங்கு டவுன் லிங்கு சொன்னால் ஸோ அப்போ என்ன பண்ணுது? ஸோ அப்ராக்சிமேட்டாக 36,000 கிலோமீட்டர் போகணும் சிக்னல். ஸோ திரும்ப அங்கேருந்து வர்றதுக்கு மறுபடியும் ஒரு 36,000 கிலோமீட்டர். டோட்டலாக பார்த்தோம்னா 72,000 கிலோமீட்டர் இந்த சிக்னல் ட்ராவல் பண்ணோம். ஸோ எவ்வளோ தூரம் சிக்னல் ட்ராவல் பண்ணும்போது ஸோ 0.3 ஸோ மில்லி செகண்ட் அளவுக்கு என்ன இருக்கும்? நமக்கு டைம் டிலே எடுக்கும். ஸோ அப்போ அந்த டைம் டிலே ஆகிறது நமக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதே மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன்லையும் சிக்னல் வீக் ஆகும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால சிக்னல் வீக் ஆகும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்குது.
ஸோ அதே மாதிரி சென்டர் எபோவ் தி ஈக்குவேட்டர் ஹேஸ் டிஃபிகல்ட்டி ப்ராட்காஸ்ட் ஃபார் சிக்னல் ஸோ நியர் போலார் ரீஜன். ஸோ இதில் சிக்னல் லாஸ் பண்ணும்போது என்ன எர்த்து இப்படி இருக்குது. ஸோ எர்த்தோடைய இங்கே பூமத்திய ரேகைகள் இருக்குது. ஸோ இந்த சேட்டலைட் எப்படி சுற்றிட்டு வரும்னா ஸோ இப்படி தான் சுற்றிட்டு வரும். அதாவது இந்த பூமத்திய ரேகையை மையமாக வச்சு ஈக்குவேட்டர் ஸோ ஈக்குவேட்டர் மையமாக வச்சு சுற்றிட்டு வரும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேட்டரில் உள்ளவங்களுக்கு சிக்னல் நல்லா கிடைக்கும். இந்த போலார் ரீஜன் இந்த மேலே உள்ளது. ஸோ இந்த ரீஜன்லேயும் இந்த கீழே உள்ள இந்த போலார் ரீஜன்லேயும் பார்த்தோம்னா இந்த ஜியோ சிங்கனைஸ் சேட்டலைட் வச்சு சிக்னல் சரியாக கிடைக்காது. ஸோ கீழே உள்ள போலார் ரீஜனில் ஆறில் அண்டார்டிகா தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கே சிக்னல் தேவையில்லை. மேலே உள்ள இதில் பார்த்தோம்னா இந்த கிரீன்லாந்து ஸோ ரஷ்யாவோட ஒரு சில பகுதியில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த ஜியோ சிங்கனைஸ் எர்த் ஆர்பிட்டை வச்சு அதுலேருந்து சிக்னலை சென்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. ஸோ ஏன்னா இங்கே சேட்டலைட்டு இங்கே சென்டரை மையமாக வச்சு இப்படி தான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதனால் நடுவாண்ட உள்ள இடத்துக்கு சிக்னல் நல்லா கிடைக்கும். அந்த போலார் மேலே இங்கே உள்ள இடத்துக்கு சிக்னல் கிடைக்காது. ஸோ இந்த ரெண்டும் ஜியோ சிங்கனைஸ் எர்த் ஆர்பிட்டோடைய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அடுத்து எடுத்துட்டோம்னா லோ எர்த் ஆர்பிட். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது ஸோ உயரம் ரொம்ப கம்மியானது. ஸோ 500 கிலோமீட்டர்லேருந்து 1500 கிலோமீட்டருக்குள்ளே சேட்டலைட்டை கொண்டு போய் நிலை நிறுத்தினா தான் அதை வந்து லோ எர்த் ஆர்பிட்னு சொல்கிறோம். ஸோ மச் க்ளோசர் டு எர்த்து. ஸோ ஜியோ சிங்கனைஸ் ஆர்பிட்டுக்கு 36,000 கிலோமீட்டர் உயரம் கொண்டு போகணும். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டுக்கு அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்ரு ஸோ 1000 கிலோமீட்ரு ஸோ 500 to 1500 கிலோமீட்டரில் எந்த இடத்துல வேணாலும் நிலை நிறுத்திக்கலாம். ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இது வந்து லோ எர்த் ஆர்பிட். ஸோ இதுக்கு செலவும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாகும். ஸோ 36,000 கிலோமீட்டர் சேட்டலைட்டு தூக்கிட்டு போனோம்னா அந்த ராக்கெட்டுக்கு நிறைய செலவு பண்ணணும், ஃபியூல் நிறைய செலவாகும். ஸோ 500 கிலோமீட்டர் தான் கொண்டு போகிறோம். ஸோ அப்படின்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஸோ லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் ஃபிக்ஸ்டு பொசிஷன் ரிலேட்டிவ் டு சர்ஃபேஸ் எனி ஒன்லி விசிபிள் டு 15 to 20 minutes. ஸோ அப்போ இது என்ன பண்ணோம், ஒரு இடத்த 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இங்கே பூமி சுற்றுறது சேட்டலைட் சுற்றுறது இந்த படத்தில் பாருங்கள். ஸோ எர்த்தை எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, சேட்டலைட் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ சேட்டலைட்டு வேகமாக சுற்றும், எர்த்தை வந்து மெதுவாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஒரு இடத்த 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அதை கிலோமீட்டரோட உயரத்தை பொறுத்து. ஸோ 1500 கிலோமீட்டர் உயரம் கொண்டு போனோம்னா இன்னொரு அரை மணி நேரம் கூட பார்க்கலாம். ஸோ இந்த உயரத்தை பொறுத்து எவ்வளோ நேரம் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இது என்ன, இது வந்து நெட்வொர்க்குக்கு ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஈஸியாக லான்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ எலான் மஸ்க்கு பார்த்தோம்னா ஸ்டார்லிங்க்குங்கிற ஒரு ப்ராஜெக்டை எடுத்துருக்காரு. ஸோ இது வரைக்கும் 1500 சேட்டலைட்டுக்கு மேலே லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு 1500 சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டாருன்னா ஸோ அவரோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நம்ம மொபைலுக்கான சிக்னல் எல்லாம் செல்ஃபோன் டவர்லேருந்து நமக்கு சிக்னல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்றே சொன்னேன், செல்ஃபோன் டவர்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் சிக்னல் வரல, ஒரு சில ஏரியாவுக்கு சரியாக வரல. ஸோ இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே ஸோ எல்லாத்து ஃபோனுக்கும் இன்டர்நெட்டு கனெக்ஷனாக இருக்கட்டும், செல்ஃபோன் கனெக்ஷன் எல்லாமே சேட்டலைட்லேருந்து டைரெக்டாக நம்ம செல்ஃபோனுக்கே வரப்போகுது. ஸோ டவர்லாம் இருக்காது. ஸோ எல்லா டவரையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. டைரெக்டாக மேலே பேஸ்லேருந்து நம்ம ஃபோனுக்கே டைரெக்டாக சிக்னல் வந்துடும். ஸோ அதுக்காக அந்த எலான் மஸ்க்கு இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் தான் எல்லா சேட்டலைட்டும் ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா சிக்னல் லாஸு அதிகம் இறக்கக்கூடாதுங்கிறக்காக ஸோ லோ எர்த் ஆர்பிட்டில் அவர் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ கம்பேர் டு ஜியோ சிங்கனைஸ் எர்த் ஆர்பிட்டை பார்க்கும்போது பெட்டர் சிக்னல் ஸ்ட்ரென்த்து. ஸோ 36,000 கிலோமீட்டர் போச்சுன்னா தான் நமக்கு சிக்னல் லாஸ் ஆகுது, டைம் டிலே ஆகுது. ஸோ 500 கிலோமீட்டருங்களே சீக்கிரமாக போயிடுது, சிக்னல் லாஸ் இருக்காது. ஸோ சிக்னல் ஸ்ட்ரென்த்து நமக்கு அதை விட இங்கே பெட்டராக நமக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதே மாதிரி டைம் டிலே வேணா இருக்குது, ரொம்ப கம்மி. 500 கிலோமீட்டர் போகிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ லைட்டோட ஸ்பீடில் போயிட்டுருக்கு. ஸோ 500 கிலோமீட்டர் போகிறது ஸோ நமக்கு டைம் டிலேவே இருக்காது. ஸோ 0.001 செகண்டில் 500 கிலோமீட்டர் போகிற 500 கிலோமீட்டர் வர 500 கிலோமீட்டர். ஸோ 1000 கிலோமீட்டரில் வெரி குயிக்காக வந்து நமக்கு ட்ராவல் பண்ணிடுறோம். ஸோ அதனால் டைம் டிலேவும் கிடையாது. இதில் இன்னொன்று என்னென்னா ஸ்மால் ஏரியா கவரேஜ். ஸோ ஸ்மால் ஏரியா கவரேஜ் தான் கிடைக்கும், ஏன்னா உயரம் கம்மி. ஸோ நான் அதுக்கு தான் நான் வீட்டில் பார்க்குற சொன்னேன். வீட்டு மேலே ஏறி பார்த்தோம்னா ஒரு 4 வீடு தான் தெரியும். இதே மலை மேலே போய் ஏறி பார்த்தோம்னா நான் 10 ஊரே தெரியும். ஸோ இப்போ உயரம் அதிகமாக
அதனோட கவரேஜ் ஏரியா அதிகமாகும். அப்போ இது உயரம் கம்மியாக இருக்கிறனால 500 கிலோமீட்டர் உயரத்தில் தான் இருக்குது. ஸோ 500 கிலோமீட்டர் இருக்கிறனால இதனோட கவரேஜ் ஏரியா கம்மியாக தான் இருக்கும். ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டு. ஸோ 3 சேட்டலைட் இருந்தால் போதும், உலகம் பூரா கவர் பண்ணிடலாம். ஸோ இதுவே லோ எர்த் ஆர்பிட்டில் 3000 சேட்டலைட் தேவைப்படுது. ஸோ அதனால தான் எலான் மஸ்க் அவ்வளோ சேட்டலைட் லான்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஏற்கனவே 1500 சேட்டலைட்டுக்கு மேலே லான்ச் பண்ணியாச்சு. ஸோ ஒரு 3000 சேட்டலைட் இருந்தால் தான் உலகத்தில் உள்ள எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியும். ஸோ ஜியோ சிங்க்ரனைஸ் ஆர்பிட்டில் 3 சேட்டலைட் இருந்தால் போதும். ஸோ அது இதில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ அப்போ என்னென்னா நிறையா சேட்டலைட் லான்ச் பண்ணோம். ஸோ அதனால் இதனோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி காம்பன்சேட் ஃபார் டாப்லர் ஷிஃப்ட்டு. ஸோ ரிலேட்டிவ் மூமெண்ட்டில் ஸோ சீக்கிரமாக மூவ் ஆகிறதுனால டாப்லர் ஷிஃப்ட்னால அந்த சிக்னலு குவாலிட்டி மாறும். அதே மாதிரி அட்மாஸ்பியரிக் ட்ராக் எஃபெக்ட். ஸோ ஏன்னா பூமியோட குறைவான உயரத்தில் இருக்கும். ஸோ அந்த அட்மாஸ்பியர் மேலே கொண்டு போய் சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த அட்மாஸ்பியர்னால் இதுக்கு வர்ற சிக்னல் சம் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் லோ எர்த் ஆர்பிட்டோட டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நான் லோவுக்கும் போகல, ஜியோ சிங்க்ரனைஸ் ஆர்பிட்டுக்கும் போகல. ஸோ ரெண்டுக்கும் நான் மீடியமாக போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மீடியம் எர்த் ஆர்பிட். ஸோ மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டலைட் பிட்வீன் 8000 கிலோமீட்டர் டு 18,000 கிலோமீட்டர். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டுக்கு மேலே, ஜியோ சிங்க்ரனைஸ் ஆர்பிட்டும் கீழே. ஸோ ரெண்டுக்கு நடுவாண்ட உள்ளது தான் மீடியம் எர்த் ஆர்பிட். ஸோ 8000லேருந்து 18,000 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மீடியம் எர்த் ஆர்பிட் சேட்டலைட் சிமிலர் டு தி லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட் இன் ஃபங்க்ஷனலி. ஸோ மீடியம் எர்த் ஆர்பிட் ஆர் விசிபிள் டு லாங்கர் பீரியட் தென் லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட். ஸோ பிட்வீன் 2 to 8 hours. ஸோ லோ எர்த் ஆர்பிட் என்ன பண்ணோம், 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் தான் ஒரே இடத்த பார்த்துட்டே இருக்கும். ஸோ இது மீடியம் எர்த் ஆர்பிட்னா 2லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஒரே இடத்த பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 18,000 கிலோமீட்டரில் கொண்டு போய் மீடியம் எர்த் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் நிறுத்திட்டோம்னா ஸோ 8 மணி நேரம் ஒரே இடத்த கவர் பண்ண முடியும். அப்போ 24 மணி நேரம் கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் 3 சேட்டலைட் இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம இந்தியா இருக்குது. ஸோ இந்தியா நேராக சேட்டலைட் கவர் பண்ணால் இங்கே ஒரு சேட்டலைட் மீடியம் இடத்துல நிறுத்திட்டோம்னா ஸோ 8 மணி நேரம் இந்த இடம் கவர் பண்ணிடும். ஸோ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த சேட்டலைட் இங்கேருந்து இங்கே வந்துடும். ஸோ அப்போ இன்னொரு சேட்டலைட் இங்கே வச்சுருக்கணும். ஸோ 8 மணி நேரத்துக்குள்ளே இந்த சேட்டலைட் இங்கே போயிட்டால் இந்த சேட்டலைட் இங்கே வந்துடும். ஸோ அடுத்து இங்கே ஒரு சேட்டலைட் இருக்கணும். ஸோ ஒரு 3 சேட்டலைட் வச்சுருந்தோம்னா ஸோ ஒவ்வொரு சேட்டலைட்டு 8 மணி நேரம் கவர் ஆச்சுன்னா ஸோ 3 சேட்டலைட்டு சேர்ந்து 24 மணி நேரம் கவர் பண்ணிடும். ஸோ அப்போ ஒரு ஏரியாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 3 சேட்டலைட்டு நாம் யூஸ் பண்ணால் போதும். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் தான் ஒரு இடத்த கவர் பண்ணோன்னா இப்போ 24 மணி நேரத்துக்கு என்ன பண்ணோம், 48 சேட்டலைட் லான்ச் பண்ணோம். ஸோ ஒரு ஊரில் தேவையான சிக்னலை கவர் பண்ணுறதுக்கு ஸோ 48 சேட்டலைட் வேணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மொபைல் கம்யூனிகேஷன் இன்டர்நெட்டுக்காக ஸோ இப்போ எலான் மஸ்க்கு சிங்கிள் சேட்டலைட்லேருந்து டைரெக்டாக கொடுக்கணும்னு பிளான் பண்ணி ஸோ ப்ராஜெக்ட் பண்ணுறாருன்னா ஸோ அங்கே என்ன பண்ணி ஆகணும், 48 சேட்டலைட் இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்னல் கொடுக்குறது. ஸோ அரை மணி நேரம் தான் ஒரு சேட்டலைட் இருந்து சிக்னல் வரும். அடுத்த அரை மணி நேரம் அடுத்த சேட்டலைட் வந்து நமக்கு சிக்னல் வரும். ஏன்னா சேட்டலைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ 48 சேனலில் கண்டினியூவாக சுற்றிக்கிட்டே இருக்குன்னா தான் 24 மணி நேரம் நமக்கு சிக்னல் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்கே 48 சேட்டலைட்னா ஸோ அப்போ உலகம் ஃபுல்லாக கொடுக்குறதுக்கு என்ன இருக்கும், அதனால தான் உலகம் ஃபுல்லாக 3000 சேட்டலைட் தேவைப்படுது. ஸோ மீடியம் எர்த் சேட்டலைட் ஹேவ் ஏ லார்ஜ் கவரேஜ் ஏரியா தென் லோ எர்த் ஆர்பிட். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டு கொஞ்சம் ஏரியா தான் கவர் பண்ணும். ஒரு 500 கிலோமீட்டர் ஏரியா தான் கவர் பண்ணோன்னா ஸோ மீடியம் எர்த் ஆர்பிட் என்ன பண்ணோம், ஸோ ஒரு நாட்டுக்கே சிக்னல்லேருந்து கொடுக்கலாம். இன்னும் அதிகமான ஏரியா நம்ம கவரேஜ் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மீடியம் எர்த் ஆர்பிட்டோட அட்வான்டேஜ். ஸோ அதே மாதிரி லாங்கர் டியூரேஷன் விசிபிலிட்டி வித் ஃபுட் பிரிண்ட். ஸோ ஃபீவர் சேட்டலைட் ஆர் நீடட் டு மீடியம் எர்த் ஆர்பிட் கம்பேர் தன் ஏ லோ எர்த் ஆர்பிட். ஸோ இப்போ மீடியம் எர்த் ஆர்பிட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 3 சேட்டலைட் இருந்தால் போதும். லோ எர்த் ஆர்பிட்டுக்கு 48 சேட்டலைட் தேவைப்படுது. ஸோ ஒரு ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இதில் 3 போதும். ஸோ இது ஒரு மீடியம் எர்த் ஆர்பிட்டோட அட்வான்டேஜ். ஸோ மீடியம் எர்த் சேட்டலைட் டிஸ்டன்ஸ் கிவ் ஸோ லாங்கர் டைம் டிலே ஸோ வீக்கர் சிக்னல் தென் லோ எர்த் ஆர்பிட். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டோடைய இது சிக்னல் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ எர்த் ஆர்பிட்டுக்கு இருந்து 500 கிலோமீட்டர் சிக்னல் போகுது, திரும்ப 500 கிலோமீட்டர் வந்துடுது.
ஸோ மீடியம் எர்த் ஆர்பிட் இங்கேருந்து 18,000 கிலோமீட்டர் போகணும், அங்கேருந்து வரணும். ஸோ 18 36,000 கிலோமீட்டர் போகணும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? ஸோ 0.15 செகண்டு டிலே வந்துடும். ஸோ லோ எர்த் ஆர்பிட்டோடைய மீடியம் எர்த் ஆர்பிட் டைமு டிலே வரும். ஸோ இதெல்லாம் ஒரு டிலே கூட நீங்கள் கேட்கலாம். நாங்களாம் ஒரு செகண்டே எங்களுக்கு டிலே கிடையாது. இப்போ 6 மணி கிளாஸுனால் நாங்கள் 6:30 தான் வருவோம், அரை மணி நேரம் லேட்டாக தான் வருவோம். ஸோ அதுவே எங்களுக்கு பெரிய டிலேவெல்லாம் கிடையாது. இது என்ன 0.1 செகண்ட்லாம் ஒரு டிலேவா? ஸோ அப்படின்னா கம்யூனிகேஷனில் இதெல்லாம் ஒரு டிலே தான். இப்போ நான் ஃபோன் பேசுகிறோம். ஸோ ஃபோன் பேசிக்கிட்டு நான் கேள்வி கேட்குறேன், உடனே பதில் சொன்னால் தான் நமக்கு உடனே பேச முடியும். நாம் கேள்வி கேட்டு 2 நிமிஷம் கழித்து ஆன்சர் பண்ணாங்கன்னா ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்காது. ஸோ இப்போ நான் மெசேஜ் அனுப்புனா உடனே போகணும், அது அனுப்புனா திரும்ப உடனே வரணும். ஸோ இது ஸோ நமக்கு 1 நிமிஷங்கிறது பெரிய டிலே கிடையாது, 1 செகண்டுங்கிறது பெரிய டிலே கிடையாது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் பர்பஸில் அதெல்லாம் டிலே இருக்கும். ஸோ இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்குறீங்க. ஸோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது என்ன இருக்கும்? அங்கே மேட்ச் நடக்கிறது அப்படியே லைவாக நம்ம டிவியில் வரணும். ஸோ அப்போ தான் நம்ம கிரிக்கெட் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அங்கே மேட்ச் முடிஞ்சு அரை மணி நேரம் கழித்து நம்ம டிவியில் கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருந்தோன்னா அதுக்கு ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதுவே பார்த்தீங்கன்னா டிலே ஆகி தான் வரும். ஸோ ஏன்னா அங்கே கேமராவில் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அதை வீடியோ எடுத்து அந்த சிக்னல்லாம் மாடுலேட் பண்ணி ஸோ அதை டிவி சேனலுக்கு அனுப்பி ஸோ டிவி சேனல்லேருந்து சேட்டலைட்டுக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து நமக்கு வீட்டுக்கு கேபிள் வழியாவோ அல்லது டிடிஹெச் வழியாவோ நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ இதுவே பார்த்தோம்னா ஸோ ஒரு 10 செகண்டாக நம்ம டிலே ஆகி தான் வரும். ஸோ உடனே லைவாக வராது. நீங்கள் வேணால் அங்கே கிரிக்கெட் யாராவது லைவாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அது ஒரு பாலே போட்டு முடிச்சிருப்பாங்க, முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம டிவியில் பால் போடுற மாதிரி வரும். ஸோ 10 செகண்டுக்கு மேலே டிலேவாக இருக்கும். ஸோ ஒரு பாலே முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, 10 செகண்ட்லேருந்து ஒரு 20-30 செகண்டு கூட டிலே ஆகும். ஸோ ஏன்னா அந்த சிக்னல் அங்கேருந்து போயிட்டு வர டிலே ஆகுது. ஸோ இப்போ கம்யூனிகேஷன் பர்பஸ் மற்ற பர்பஸ்லாம் ஒரு மில்லி செகண்டுங்கிறது அதுவும் நமக்கு டிலே தான். ஸோ அது இல்லாத அக்யூரேட்டாக வர்றதுனா நமக்கு வெரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அந்த டிலேவும் இதை இதில் கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த டிலேவை அவாய்ட் பண்ணணும்னா ஸோ அந்த இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஏன் எலான் மஸ்க் லோ எர்த் ஆர்பிட்டில் போய் எவ்வளோ சேட்டலைட் லான்ச் பண்ணுறாருன்னா ரீசன் அதுதான். அவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் போய் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருந்தால் ஒரு 3 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருந்தாருன்னா போதும். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ அதில் கொடுக்கும்போது என்ன இருக்கும், அங்கேருந்து போயிட்டு வரும்போது சிக்னல் லாஸ் ஆகும், டிலே ஆகும். ஸோ அப்படி டிலே ஆகி வந்துச்சுன்னா நம்ம ஃபோன் பேசுகிறது டிலே ஆகும். அதுக்கு பேசினா கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம பேசின முடிச்சதையும் அவங்க உடனே ஆன்சர் பண்ணணும், உடனே நமக்கு தகவல் வரணும். ஸோ அப்போ தான் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுவோம். நான் பேசி முடித்து 30 செகண்டு கழித்து அவங்க ஆன்சர் பண்ணாங்கன்னா ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் நெட்டு ஸ்லோவாக இருக்கையில் நீங்கள் ஃபோன் பேசிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் அதில் கேட்கும். அதுக்கப்புறம் 5 செகண்டோ 10 செகண்டோ கழித்து தான் அவங்க ஃபோன் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோன் பேசுனா உங்களுக்கு ஃபோன் பேசுகிறீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் டிலே வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் சிக்னல் டிலேவே வரக்கூடாதுன்னு தான் லோ எர்த் ஆர்பிட்டில் இப்போ எவ்வளோ 30,000 சேட்டலைட்டை அவர் லான்ச் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அந்த டிலே அவாய்ட் பண்ணுறதுக்கு சிக்னல் வீக் ஆகக்கூடாது. ஸோ நம்ம கால் பண்ணால் குயிக்காக போகணும். இப்போ அந்த ரீசனுக்காக தான் நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் டவர் வச்சுருக்கோம். ஸோ ஒரே ஊரில் டவர் வச்சு அங்கேருந்து 4 ஊருக்கு சிக்னல் கொடுத்தோம்னா ஸோ சிக்னல்லாம் வர்றதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால தான் எல்லா ஊர்லேயும் டவர் வச்சு நம்ம மொபைலுக்கு சிக்னல் வந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ ஒவ்வொரு மில்லி செகண்டு டிலேங்கிறதும் சேட்டலைட் கம்யூனிகேஷனில் அது ஒரு முக்கியமான டிலே தான். ஸோ இப்போ இந்த 3 ஆர்பிட்டு தான் முக்கியமான ஆர்பிட்டு. ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட், லோ எர்த் ஆர்பிட், மீடியம் எர்த் ஆர்பிட்னு. ஸோ அடுத்த 2 ஆர்பிட் என்னென்னா மொலினியா ஆர்பிட்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்குன்னா ரஷ்யாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரஷ்யா நாடு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும், ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவோட நாடு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வரும். ஸோ இந்த உச்சியை சொன்னேன். ஸோ இந்த மேலே 2 உச்சிக்கு தான் என்ன பண்ண முடியாது. ஸோ இந்த எல்லா ஆர்பிட்டும் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த பூமத்திய ரேகை மையத்தை நோக்கி இப்படி சுற்றும். ஸோ இந்த இடத்துல சென்டரில் இருந்தால் சென்டரில் உள்ள நாட்டுக்கெலாம் ஈஸியாக சிக்னல் வரும். இந்த மேலே கீழே உள்ள தான் போலார் ரீஜன் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல போலார் ரீஜனில் பார்த்தா அந்த கிரீன்லாந்து வரும். ஸோ ரஷ்யாவோட ஒரு சில பகுதியெலாம் அந்த மேலே அந்த துருவ பகுதியில் வரும். ஸோ அந்த இடத்துக்கெலாம் இப்போ எப்படி நாம் டவர் நம்ம ஊர்லாம் டவர் நல்லா கிடைக்குது, மலையில் சிக்னல் சரியாக கிடைக்கலையோ அந்த மாதிரி சேட்டலைட்டு இந்த எர்த்தோடைய சென்டர் பார்ட்டில் சிக்னல் நல்லா வரும். போலார் ரீஜனில்
இந்த 3 ஆர்பிட்டும் கவர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ்டு பை ரஷ்யாவுக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது, நம்ம இந்தியாவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்தியா வந்து இந்த பூமத்திய ரேகைக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக சிக்னல் வந்துடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணால் மொலினியா ஆர்பிட்னு இந்த ரஷ்யா கிரியேட் பண்ண, அதாவது என்னென்னா இப்படி எர்த்து இருக்குன்னா ஸோ எர்த்தை இப்படி மூளையாக சுற்றுறது. ஸோ இப்படி மூளை வாக்கில் சுற்றுறோம்னா என்ன பண்ணோம், அந்த ஆர்பிட்டுக்கு பேர் மொலினியா ஆர்பிட். ஸோ இதில் 2 ஆர்பிட் சொல்லுவோம். சன் சிங்க்ரனைஸ் ஆர்பிட்ன்றது இப்படி மேலே கீழே இப்படி ரொட்டேட் பண்ணுறது. ஸோ ஜியோ சிங்க்ரனைஸ் ஆர்பிட்றது இப்படி பூமத்திய ரேகை வச்சு ரொட்டேட் ஆகும். ஸோ இது இப்படியும் இல்லாத இப்படி மூளை வாக்கில் சுற்றுறதுக்கு பேர் மொலினியா ஆர்பிட், எல்பிஎல் ஆர்பிட்னு சொல்கிறோம். ஸோ இதில் சேட்டலைட்டை ஃபிட் பண்ணோம்னா அப்போ இந்த மூளையாக போகும்போது இங்கே மேலே உள்ள போலார் இப்படி ஒன்று மூளையாக கவர் பண்ணோம்னா ஸோ இந்த போலார் ரீஜனை ஈஸியாக கவர் பண்ணிடும். ஸோ இது வந்தோன்னா 8 ஹவர் தான் இருக்கும். ஸோ அப்போ 3 சேட்டலைட் இருக்குன்னா 24 ஹவர் வேணும்னா 3 மொலினியா சேட்டலைட்டு கேன் ஆக்ட் அண்ட் ஜியோ சிங்க்ரனைஸ் எர்த் ஆர்பிட். ஸோ ஒரு ஜியோ சிங்க்ரனைஸ் எர்த் ஆர்பிட் மாதிரி ஒர்க் பண்ணோம்னா 3 மொலினியா ஆர்பிட் சேட்டலைட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணோம். இது எதுக்காகனா நியர் ஃபார் போலார் ரீஜன். ஸோ போலார் ரீஜன் உள்ளவங்களுக்கு தான் அந்த சேட்டலைட் யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஊருக்கு அது தேவைப்படாது. ஸோ ரஷ்யாவோட ஒரு சில பகுதி அந்த கிரீன்லாந்து இந்த மாதிரி போலார் ரீஜன் உள்ள நாடுகளுக்கு இந்த மொலினியா ஆர்பிட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஆர்பிட் பார்த்தோம்னா ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம்ங்கிறது இது வந்து புதுசாக வந்த ஆர்பிட்டு. ஸோ இது என்ன ஒன் ஆஃப் த நியூவஸ்ட் ஐடியா இன் சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ பிளேன் அரவுண்ட் தி 20 கிலோமீட்டர் எர்த் சர்ஃபேஸ் இந்த சேட்டலைட். ஸோ 300 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் அது வந்து லோ எர்த் ஆர்பிட். ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து வெளியில் போகணும்னா அட்மாஸ்பியர் 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ 100 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் அட்மாஸ்பியர் கிடையாது. ஸோ இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தாலையும் அந்த சேட்டலைட் லான்ச் பண்ண முடியல. ஸோ ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் இஸ்ரோவில் கொடுத்து, ஸோ இஸ்ரோவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவன் சென்டர்லேருந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணோம்னா ஸோ ஒரு 500 கோடியாவது வேணும் மினிமம். லோ எர்த் ஆர்பிட் லான்ச் பண்ணுறனால ஸோ 500 கோடி ரூபா 600 கோடி ரூபா செலவாகும். ஸோ இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி ஒருத்தர் சேட்டலைட் லான்ச் பண்ணி நாம் அதிலேருந்து சிக்னல் எடுக்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இப்போ நாம் ஒரு சாதாரண மனிதர் நாம் யூஸ் பண்ணுறோம், நமக்கு ஒரு சேட்டலைட்டோட யூஸ் தேவைப்படுது. ஸோ ஒரு கம்பெனி நடத்துகிறோம், ஒரு காலேஜ் நடத்துகிறோம். ஸோ நம்ம காலேஜை கவர் பண்ணுறது இல்லை நம்ம ஒரு டிவி சேனலில் வைக்கிறோம், நமக்கு மட்டும் ஒரு சேட்டலைட் வேணும். ஸோ நம்ம ஊரில் மட்டும் அந்த சிக்னல் வந்தால் போதும், ரொம்ப தூரம் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த ஹீலியம் பலூனில் லான்ச் பண்ணி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பலூனில் வச்சு பலூனில் கேஸ் ஃபில் பண்ணி இதில் சேட்டலைட்டை வச்சுட்டு ஸோ இங்கேருந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ 20 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இது போகும். ஸோ அவ்வளோ உயரத்தில் போய் அங்கேருந்து என்ன இருக்கும், அங்கே கேமரா வச்சு அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் செல்ஃபி எடுக்கணும் இல்லையா, அதே இதுதான் நம்ம என்ன செல்ஃபி எடுக்கிறோம். ஸோ செல்ஃபி எடுக்கும்போது நம்ம பேச மட்டும் தெரியுது, நம்ம பின்னாடி உள்ள தெரியுது. ஸோ அப்படின்னா நல்லா கவர் பண்ணலின்னு என்ன பண்ணுறோம், செல்ஃபி ஸ்டிக் ஒன்று வாங்கிக்கிறோம். ஸோ செல்ஃபி ஸ்டிக் வாங்கிட்டு என்ன பண்ணுது, அது வந்து ஒரு 3 அடி இருக்குது 4 அடி இருக்குது செல்ஃபி ஸ்டிக். அப்போ என்ன பண்ணோம், ஃபோன் இன்னும் முன்னே போயிடுது. இன்னும் ஃபோனை முன்னாடி கொண்டு போய் வச்சு ஃபோட்டோ எடுத்தோம்னா அப்போ இன்னும் அதிகமான ஏரியா கவர் ஆகுது. ஸோ அதே மாதிரியே ஸோ நம்ம எர்த்தை பார்க்கணும். ஸோ ட்ரோனில் வச்சு நிறையா ஃபோட்டோ எடுத்து பார்த்துருப்பீங்க. நியூஸ்லாம் சொல்லுவாங்க கழுகு பார்வைக்கு ஆச்சுன்னு. ஸோ வெள்ளங்கிறது வந்துருச்சு, ஏதாவது ஃபைல் வந்துருச்சுன்னா மேலே ட்ரோனில் வந்து அங்கே கேமரா வச்சு வீடியோ எடுத்து கழுகு பார்வைக்கு ஆச்சுன்னு இப்போ நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் நம்ம ஊரே எடுக்கணும் ஃபோட்டோ அப்படின்னா என்ன பண்ணோம், உயரமாக போனால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ பலூனில் சேட்டலைட் வச்சு லான்ச் பண்ணோம்னா ஸோ 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போயிட்டோம்னா என்ன பண்ணலாம், ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டே கூட அங்கேருந்து நம்ம அப்படியே ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும் நம்ம அதை பண்ணுறதில்ல. ஸோ அங்கே வந்து ஹியூமிடிட்டி என்ன இருக்குது, டெம்பரேச்சர் என்ன இருக்குது, ஸோ அந்த காற்றோட ஈரப்பதம்லாம் எப்படி இருக்குது, ப்ரெஷர் என்ன இருக்குது, என்ன வெலாசிட்டியில் காற்று அடிக்குது, ஸோ மழை வருமா வராதா, ஸோ இந்த மாதிரி வானிலை ஆராய்ச்சி உட்பட ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கிறோம். செலவு குறைவாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து வெரி ஸ்மால் கவரேஜ் ஏரியா தான் கவர் பண்ணோம். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே அல்லது ஒரு தாலுக்காக்குள்ளே நாம் சிக்னலை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பர்டிகுலராக ஒரு பர்சனுக்கு மட்டும் வேணும். ஸோ ஒரு கம்பெனி வச்சுருக்கோம்,
அந்த கம்பெனியை ஃபுல்லாக கவரேஜ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த ஹை ஆல்டிடியூட் பிளாட்ஃபார்ம் சேட்டலைட் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்பேர் வெரி ஸ்ட்ராங் சிக்னல். ஸோ 20 கிலோமீட்டர் தான் போகிறனால சிக்னல் குயிக்காக போயிட்டு குயிக்காக வந்துடும். ஸோ சிக்னல் வீக் ஆகாது. ஸோ சீப்பர். ஸோ கொண்டு போய் அங்கே லான்ச் பண்ணுறது ரொம்ப சீப்பு. ஸோ 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரில் கொண்டு போய் சேட்டலைட் நிறுத்துறது ஸோ ரொம்ப செலவு கம்மி. ஸோ அதனால் நிறைய பேர் சேர்ந்து கூட 4-5 பேர் ஒரு ஊரில் சேர்ந்து கூட என்ன பண்ணலாம், ஸோ இந்த சேட்டலைட்டை வச்சு நம்ம லான்ச் பண்ணலாம். ஒரு டீமாக நெட்வொர்க்காக கூட இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த பலூனில் சேட்டலைட் லான்ச் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு பார்த்தோன்னா ஒரு 50,000 ரூபா இருந்தால் போதும். ஸோ யார் வேணாலும் சேட்டலைட் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். நம்ம என்னென்ன சேட்டலைட் காம்பவுண்ட் செய்கிறோமோ அந்த காம்பவுண்ட்லாம் அந்த பலூனில் வச்சு ஸோ பலூன் இங்கேருந்து மேலே லான்ச் பண்ணாங்கன்னா 20லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் பலூன் மேலே. ஸோ மேலே போயிட்டு அங்கே ரீடிங் மெஷர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாராசூட் வந்துடும். ஸோ பாராசூட் விரியில் திரும்ப மேலேருந்து எல்லாம் கீழே வந்துடும். ஸோ அப்போ அந்த இடையில் மேலேருந்து கீழே வரும்போது எல்லாமே சென்ஸ் பண்ணிகிட்டே வரும். ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டி, ஸோ வெலாசிட்டி என்ன, ஸோ அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ அங்கேருந்து வியூ பார்க்குறது, இது எல்லாமே பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் ஆர்பிட்டும் பலூன் வழியாக லான்ச் பண்ணுறது இப்போ லேட்டஸ்ட் ஐடியாவில் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து அந்த ஆர்பிட்னா என்ன, அந்த Satellite communication. A satellite is an artificial body placed in an orbit around the Earth or another planet. The communication satellites relay around the world telephone and fax messages, television programs, radio signals, and so on. Principle of satellite communication. The process of communication begins at an Earth station. The Earth station is an installation designed to transmit and receive signals from a satellite in orbit around the Earth. Earth stations send information in the form of high-powered, high-frequency signals to satellites that receive and retransmit the signals back to Earth. These retransmitted signals are then received by other Earth stations in the coverage area of the satellite. The area which receives the signal from the satellite is known as the satellite's footprint. The transmission system from the Earth station to the satellite is called the uplink, and the transmission system from the satellite to the Earth station is called the downlink. Here you have the schematic representation of the principle of satellite communication. To avoid confusion, the uplink and downlink frequencies are kept different. Before designing a satellite communication system, we must choose the orbit in which the satellite is to be placed. Orbits are of 3 types, namely geostationary orbit or geosynchronous orbit, polar circular orbit, and inclined highly elliptical orbit. Geostationary or geosynchronous orbit. In this type of orbit, the satellite takes 24 hours to circle once around the Earth. Since the period of revolution of the satellite is equal to the period of rotation of the Earth, the satellite appears to be stationary in the sky. For this reason, this 35,900 kilometers high equatorial orbit is called a geostationary orbit. The geostationary orbit is also known as Clarke's orbit. This is in honor of Arthur C. Clarke, the man who first suggested in 1945 that satellites in geosynchronous orbits could be used for communication purposes. Entire Earth can be linked or covered by the communication network if 3 geostationary satellites are placed at the vertices of an equilateral triangle. Each of the satellites covers 1/3 of the globe. ஸோ 120 டிகிரி கவரேஜ் ஏரியாவை இடத்தோட 120 டிகிரிக்கு ஒரு சேட்டலைட் கவர் பண்ணும். இந்த 3 சேட்டலைட் தான் போதும்.
polar circular orbit. This type of orbit is placed 1,000 kilometers above the Earth's surface. It passes over the poles. The angle of inclination of this orbit is 90 degrees. It scans the whole Earth in every 12 hours. Satellites used for weather monitoring are launched into a polar orbit. Inclined highly elliptical orbit. It is used for establishing communication with regions at high latitudes. The angle of inclination is equal to 63 degrees. நமக்கு எவ்வளோ டிகிரி வேணுமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிகிரி ஆங்கிளில் அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் அடுத்தது பார்க்க போகிறதுன்னா ஸோ ஃப்ரீக்வன்சி பேண்ட். ஸோ நான் அப்போ சொன்னால் ஒரே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப் லிங்க் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், டவுன் லிங்க் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சேட்டலைட் யூஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒவ்வொரு டைப் சேட்டலைட்டுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வெவ்வேறையாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து எல் பேண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, எல் பேண்டு எஸ் பேண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எல் பேண்டுங்கிறது 1 to 2 GHz, அதாவது 1 GHzங்கிறது பார்த்தோம்னா அப்லிங்க். ஸோ கீழேருந்து சிக்னலை மேலே அனுப்புறது 1 GHz ஃப்ரீக்வன்சியில் அனுப்புவாங்க. ஸோ மேலேருந்து கீழே வர சிக்னல் பார்த்தா 2 GHz இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறது அப்லிங்கு, ரெண்டாவது சொல்கிறது டவுன் லிங்கு குறிக்கும். அதே மாதிரி எஸ் பேண்டுங்கிறது ஸோ கீழேருந்து மேலே அனுப்பக்கூடிய அப்லிங்க் சிக்னல் 2 GHz, மேலேருந்து கீழே வரக்கூடிய சிக்னல் 4 GHz. ஸோ இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கு எம்எஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டீப் ஸ்பேஸ் ரிசர்ச். ஸோ டீப் ஸ்பேஸ் ரிசர்ச்னால் தெரியும், விண்வெளியில் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ அதாவது இப்போ மூணு ஆராய்ச்சி பண்ணுறோம், மார்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஸோ இது டீப் ஸ்பேஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் இல்லாத பால்வெளி என்ன இருக்குது, மில்கி வே கேலக்சியில் தான் நாம் இருக்கோம். ஸோ இந்த மில்கி வே கேலக்சியில் வேறு என்னென்ன பிளானட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கேலக்சி இருக்குது, வேறு என்னென்ன ஸ்டார்லாம் என்ன இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறது தான் டீப் ஸ்பேஸ் ரிசர்ச்னு சொல்கிறோம். அதாவது நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி இன்னும் வெளியில் என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறது போனால் டீப் ஸ்பேஸ் ரிசர்ச். ஸோ அதுக்கெலாம் இந்த எஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சி பேண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்லிங் 4 GHz, டவுன்லிங் 8 GHz. ஸோ இது இருக்கிற ஃபிக்ஸ்டு சேட்டலைட் சர்வீஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸ்பேண்டு அப்லிங் 8 GHz, டவுன்லிங் 12.5 GHz. இதுவும் ஃபிக்ஸ்டு சர்வீஸ் சேட்டலைட். அதே மாதிரி டெரஸ்ட்ரியல் இமேஜிங். ஸோ மிலிட்ரி அண்டு மெட்டலாஜிக்கல் அப்ளிகேஷன். ஸோ அந்த மிலிட்ரியில் மானிட்டர் பண்ணுறங்களாம் சொன்னோம். ஸோ மிலிட்ரியில் பக்கத்து நாட்டில் எங்கெங்கே அந்த எல்லையை கண்காணிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி மெட்ரலாஜிங்கிலேருந்து இந்த நிலத்தை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அதாவது வானிலை அறிக்கை கூட சொல்லலாம். எங்கள் மேலேருந்து நிலத்தை ஃபோட்டோ அடித்து அந்த இடத்துல வறண்டு போயிருக்கா, இல்லை மழை பெஞ்சிருக்கா, ஸோ அந்த இடத்துல நில வளம்லாம் எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ போய் வந்து நாம் போய் நிலத்தில் மண்ணை நோண்டி ஸோ அங்கே வந்து என்ன இருக்குது, அதில் அயன் சத்து இருக்கா இல்லை நைட்ரஜன் சத்து இருக்கான்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ சேட்டலைட்டே பண்ணிடுது. இப்போ நிறைய இடத்துல விவசாயம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சேட்டலைட்டே கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ சாஃப்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மோட்டரோட கனெக்ட் பண்ணிட்டா ஸோ அதுவே மெஷர் பண்ணும். இந்த இடத்துல ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது, மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, என்ன உரம் போடணும், எல்லாமே அதுவே பண்ணும். எப்போ மோட்டர் ஆன் பண்ணால் அதுவே ஆன் பண்ணிக்கும், அதுவே ஆஃப் பண்ணிக்கும். நிலத்தில் ஈரப்பதம் குறைஞ்சால் அதுவே மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி பாய்ச்சிக்கும். ஸோ அதுவே என்ன பண்ணும், ஈரப்பதம் குறைஞ்சிருச்சுன்னா, ஈரப்பதம் அதிகமாகிடுச்சுன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிக்கும். ஸோ நாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ வெளிநாட்டில் நிறைய இது இருக்குது. ஸோ அந்த இடத்துல சத்து குறைஞ்சிருச்சுன்னா ஸோ அது வந்து என்ன இருக்கும், தண்ணியிலேயே அந்த உரத்தை அதுவே கலந்து தண்ணியோடு சேர்த்து பாய்ச்சிரும். ஸோ எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஸோ தண்ணி பாய்ச்சறதுலேருந்து உரம் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் சேட்டலைட் கண்ட்ரோல் பண்ணி அது மேலேருந்து மண்ணில் என்னென்ன வளம் இருக்குது, என்ன சத்து குறைஞ்சிருக்கு, என்ன உரம் போடணும், ஸோ எல்லாமே பண்ணியிருக்கு. அந்த மாதிரி மெட்ரலாஜிக்கல் சேட்டலைட்டுக்கெலாம் இந்த 8 to 12.5 GHz யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து கியூ பேண்ட். ஸோ 12.5 GHz அப்லிங்கு, 18 GHz டவுன்லிங்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும்
ஃபிக்ஸ்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து கே பேண்டு 18 அப்லிங்கு 26.5 GHz வந்து டவுன்லிங்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் ஃபிக்ஸ்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் அண்டு பேஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ அடுத்து கா பேண்டு ஸோ 26.5 to 40 GHz. ஸோ இதுவும் ஃபிக்ஸ்டு சேட்டலைட் சர்வீஸ். ஸோ ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட்டு சிக்னல் அனுப்புறீங்களாம். ஸோ இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி தான் சேட்டலைட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் சிக்னல் அனுப்பணும், அந்த ஃப்ரீக்வன்சி தான் சிக்னலை பெறணும். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுங்கிற லிமிட்லாம் இருக்குது. ஸோ அடுத்து இந்த சேட்டலைட்டை நாம் எப்படி லான்ச் பண்ணுறோம்? ஸோ ராக்கெட்டை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் என்ன விளக்கமாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு சேட்டலைட்டை மட்டும் எப்படி லான்ச் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கேருந்து ஒரு ராக்கெட் வழியாக ராக்கெட்டோட இந்த மேலே முக்கோணம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் சேட்டலைட் இருக்கும். ஸோ இப்போ கீழே உள்ளதெல்லாம் ராக்கெட்டோடைய எரிபொருள் ஃபியூவல் தான் அதில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபியூவல் இங்கே ஃபயர் ஆனதையும் ஸோ நியூட்டன் தேர்ட் லா பிரகாரம் வேகமாக நெருப்பு எரிஞ்சு கீழே வரும்போது ராக்கெட் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி மேலே போக ஒவ்வொரு ஸ்டேஜாக போக என்ன பண்ணணும்னா, அந்த எரிஞ்சு முடிய ஒவ்வொரு ஸ்டேஜாக கழட்டி விட்டுட்டே போவாங்க. ஏன்னா வெயிட்டு குறைக்கணுங்கிறக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த சாலிட் செப்பரேஷன். ஸோ இது வந்து லிஃப்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அதை தூக்கி விடுற மாதிரி பூஸ்டர் ராக்கெட்னு சொல்லுவோம். முதல்ல அந்த பூஸ்ட் ராக்கெட்டில் ரிமூவ் ஆயிரும் குறிப்பிட்ட உயரம் போனதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜாக எரிஞ்சு முடிய ரிமூவ் ஆகிட்டே போகும். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். அந்த கடைசியாக அந்த முக்கோணமாக இருக்கிறது தான் இங்கே உள்ளது தான் சேட்டலைட். ஸோ அந்த சேட்டலைட் இங்கே போனது என்ன பண்ணும், அந்த சேட்டலைட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க கவர் மேலே ரிமூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து இதில் நிறையா சேட்டலைட் வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சேட்டலைட்டை அதுலேருந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இந்தியா தான் என்ன பண்ணுச்சு, முத 106 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு சேட்டலைட்டை அதனோட ஆர்பிட்டில் இங்கே ஒவ்வொன்றா அப்படியே தூக்கி போட்டே போவோம். ஸோ என்ன ஸ்பீடில் இப்படி போகுதோ ஸோ இதே இதில் அப்படியே சேட்டலைட் இப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. அது என்ன ஆர்பிட், லோ எர்த் ஆர்பிட்னா அந்த உயரத்துக்கு போனதே சேட்டலைட் செப்பரேட் பண்ணுவாங்க. மீடியம் எர்த் ஆர்பிட்டா அல்லது ஜியோ சிங்க்ரனைஸ் ஆர்பிட்டா அல்லது மொலினி ஆர்பிட்டா போலார் ஆர்பிட்டா எந்த ஆர்பிட்னு முடிவு பண்ணிட்டு ஸோ அந்த ஆர்பிட்டுக்கு போனதையும் அங்கேருந்து சேட்டலைட்டை செப்பரேட் பண்ணிடுவாங்க. ஸோ செப்பரேட் பண்ணி அந்த ஆர்பிட்டில் சேட்டலைட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த ராக்கெட் போகிறது ஸோ இந்த படத்தில் பார்ப்பீங்க. ஸோ குறிப்பிட்ட உயரம் போனதுக்கப்புறம் அது வந்து சேட்டலைட் வந்து செப்பரேட் ஆகும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் கேட்கலாம், இது எப்படி மேலே போய் போட்டதையும் அது எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த படம். இது இப்போ ஒரு பொருளை என்ன பண்ணுறோம், நம்ம கையிலேருந்து மேலேருந்து போட்டோம்னா நேராக கீழே விழுந்துருது. ஸோ அது எப்படி த்ரோ பண்ணுறோம். ஸோ ஒரு கல் எடுத்து அடிக்கிற மாதிரி த்ரோ பண்ணுறோம். ஸோ த்ரோ பண்ணால் என்ன பண்ணுது, கொஞ்சம் தூரம் போய் விழுவுது. ஸோ ஒரு 10 அடி தள்ளி அந்த இடத்த போய் கீழே கல் விழுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுது, எலிப்டில் போகுது. ஸோ இன்னும் வேகமாக போடுறோம். அப்போ என்ன பண்ணுது, 10 அடிக்கு பதிலாக இன்னொரு 20 அடி போய் கல் விழுவுது. ஸோ கிரிக்கெட்டில் பால் போடுறாங்க 150 கிலோமீட்டர் ஸ்பீடில், அந்த மாதிரி வேகமாக ஓடியாந்து கல் அப்படியே த்ரோ பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம், அந்த கல் இன்னும் ஒரு 100 மீட்டர் அந்த ஆட்ட போய் இன்னும் விழுவோம். இதுவே இந்த வேகமாக போட்டால் என்ன பண்ணோம், 100 மீட்டருங்கிறது 1000 மீட்ரு. ஒரு துப்பாக்கி வச்சு ஒரு பாலை சுடுறோம், இன்னும் போர்ஸாக போகுது, 1 கிலோமீட்டர் அந்த ஆட்ட தள்ளி போய் விழுவுது. ஸோ இதே சேம் பிரின்சிபல் தான். அப்போ எர்த்து என்ன இருக்குது, எர்த்து வந்து இந்த மாதிரி சர்க்குலாக எலிப்டிக்கலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஸோ மெதுவாக போட்டோம்னா அந்த பொருள் இங்கேயே விழுவுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டால் இங்கே வந்து விழுவுது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டால் இங்கே போய் விழுவுது. ஸோ இன்னும் ஸ்பீடாக போட்டால் இங்கே விழுவுது. ஸோ இன்னும் ஸ்பீடாக போடுறப்ப என்ன பண்ணுது, இங்கே போகுது. எங்கே உழவே முடியாது. ஸோ கிராவிட்டி இருக்குது. ஸோ இப்படியே போகுது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்பீடோடு அதிகமாக போகும்போது ஸோ அதான் அந்த டயக்ராமில் போட்டிருக்கோம். ஸோ 1ங்கிற ஸ்பீடில் போட்டோம்னா ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்பீடில் இப்படியே போவோம். ஸோ அந்த குறிப்பிட்ட ஸ்பீடோட எப்போ அதிகம் பண்ணுறோமோ ஸோ எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறது பூமியோட எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டி 11 கிலோமீட்டர் பர் செகண்டு. ஸோ அதான் அந்த பூமியில் 11 கிலோமீட்டர் பர் செகண்டு. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், இப்போ கிரிக்கெட்டில் பந்து போடுறது என்ன சொல்கிறான், பெரிய ஃபாஸ்ட் பவுலர் கிரிக்கெட்டில் பந்து போடுறாரு.
ஸோ பும்ரா பந்து போடுறாரோ அல்லது வேறு இன்னும் ஃபாஸ்ட்டாக பவுலர் போடுறவோ யாரோ நம்ம சேலம் நடராஜன் வேகமாக பந்து போடுறான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதிகபட்சம் 150 கிலோமீட்ரு ஸோ 155 156 கிலோமீட்டர் வரைக்கும் பந்து போட்டுறாங்க. ஸோ 156 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் தூரம் போய் விழுந்துருது. ஸோ இது என்னென்னா 11 கிலோமீட்டர் பெர் செகண்டு. ஸோ 11 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடையாது, 11 கிலோமீட்டர் பெர் செகண்டு. ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் போகணும். அப்போ 60 செகண்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்? இது 60ஆல் பெருக்குன்னா என்ன வரும்? 66 கிலோமீட்டர் பெர் மினிட்டு. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 660 கிலோமீட்டர் போகணும். ஸோ நாம் கிலோமீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஹவரில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த 660ஐயும் இன்னும் மறுபடியும் 60ஆல் பெருக்குன்னா என்ன வரும்? ஸோ 39 வருமா? 39 another 10. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகணும்? ஸோ 11 கிலோமீட்டருங்கிறது ஒரு செகண்டுக்கு. ஸோ இதை 60ஆல் பெருக்கினீங்கன்னா ஒரு மினிட்டுக்கு எவ்வளோன்னு வரும்? ஸோ ஒரு மினிட்டுக்கு 660 கிலோமீட்ரு. ஸோ நம்ம வண்டியிலாம் ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறது பார்த்தோம்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கும், KM/Hன்னு இருக்கும். ஸோ ஹெச்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு அர்த்தம். இப்போ 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியில் போகிறோன்னா என்ன அர்த்தம்? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியில் ஒரு மணி நேரம் போனோம்னா 60 கிலோமீட்டர் போயிருப்போம். ஸோ அதுக்கு பேர் தான் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 39,600 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஒரு பொருளை தூக்கி போட்டோம்னா என்ன பண்ணோம்? அதான் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ பூமியிலேருந்து வெளியில் போயிடும். ஸோ வெளியில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 39,600 கிலோமீட்டரோட மெதுவாக இருந்துச்சுன்னா அந்த பொருளை என்ன பண்ண முடியாது? பூமியிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் போகாது. ஸோ அப்போ அது பூமியிலே இழுத்துரும். கிராவிட்டி அந்த பொருளை பிடிச்சி இழுத்துரும். ஸோ அந்த பூமியிலேருந்து நாம் கல்லை எடுத்து நாம் கையிலே ஸ்பீடாக 39,600 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்மளால் ஒரு கல்லை தூக்கி எறிஞ்சு முடிஞ்சால் அந்த கல் பூமி விட்டு வெளியில் போய் அது மேலே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இது நம்மளால் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம மிகப்பெரிய ஃபாஸ்ட் பவுலரே 150 கிலோமீட்டர்லேருந்து 155 கிலோமீட்டர் தான் பந்தை போட முடியுது. ஸோ 39,600 கிலோமீட்டரில் யாராலையும் தூக்கி போட முடியாது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? ராக்கெட் வச்சுருக்கோம். அவ்வளோ வேகத்தில் தூக்கி போடுறதுக்கு ராக்கெட்டை வச்சு என்ன பண்ணுறோம்? சேட்டலைட் கொண்டு போய் எவ்வளோ ஸ்பீடில் போட்டு வரும். ஸோ ஒரு 40,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் ராக்கெட்டு போகும். 40,000 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ராக்கெட்டு போய் அந்த சேட்டலைட் அப்படி தூக்கி போட்டால் தான் அது வந்து பூமியில் உழவாத அந்த சேட்டலைட் வந்து கண்டினியூஸ் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து எது கிராவிட்டி இருக்குது. ஸோ அந்த கிராவிட்டி எகென்ஸ்டாக செயல்படணும்னா ஸோ எவ்வளோ ஸ்பீடில் போகணும். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டால் அந்த பூமி விட்டு வெளியில் போய் அந்த ஆர்பிட்டில் வந்துடும். இந்த ஸ்பீடோட குறைஞ்சிச்சுன்னா இந்த பூமிக்குள்ளேயே சுற்றி ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் சேட்டலைட்டு ஒர்க் ஆகக்கூடிய பிரின்சிபல். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சேட்டலைட் ஆர்பிட் இருக்குது? ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2007 எடுத்தது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு கிடையாது, ஏற்கனவே பழைய இதுதான் அது. ஸோ பழைய இது பிரகாரம் பார்த்தோன்னா 3001 ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் ஓல்டு டெப்ரி 7000ம் ஸோ நியூ டெப்ரி 900 பீஸ் இருக்கிறதா பழைய கால்குலேஷன். இது 2007 பிரகாரம். ஸோ இப்போதைக்கு கரண்டாக பார்த்தோம்னா ஸோ இப்போ எலான் மஸ்க்லாம் இப்போ 1500 சேட்டலைட்டுக்கு மேலே லான்ச் பண்ணியிருக்கு. இப்போ இருந்து ஒரு 7000 சேட்டலைட் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒர்க்கிங் சேட்டலைட். ஸோ இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ்லாம் என்ன இருக்குது? இதுவும் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ 10,000க்கு மேலே 10,000க்கு பக்கமாக இந்த ஸ்பேஸ் டெப்ரிஸ்லாம் நிறையா வந்துடுச்சு. ஸோ எல்லாம் இந்த பூமி சுற்றிட்டு இந்த படத்தில் காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலரில் உள்ளது என்ன குறிக்கினா போலார் ஆர்பிட். ஸோ இந்த பூமி ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்த ஒரு கொசு வலையை போட்டு போச்சு வச்ச மாதிரி ஸோ எவ்வளோ சேட்டலைட் இருக்குது? ஒரு 7000 ஒர்க் ஆகக்கூடிய சேட்டலைட்டு, ஒர்க் ஆகாத சேட்டலைட்டு ஒரு 10,000. ஸோ மற்ற டெப்ரிஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு 20,000 பொருள் வந்து நம்ம பூமி இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் அது பூரா அந்த புள்ளி புள்ளியாக இருக்குது. இந்த ரெட் கலரில் உள்ள புள்ளிலாம் இல்லை, எல்லோ கலரில் உள்ளது. ஸோ அதே மாதிரி ப்ளூ கலரில் உள்ளது. ஸோ இது எல்லாமே சேட்டலைட்டு குறிக்குது. அதாவது இந்த எல்லோ கலரில் உள்ளதெல்லாம் என்ன குறிக்குன்னா டெப்ரிஸ் குறிக்குது. அதாவது ஒர்க் ஆகாத சேட்டலைட்டு. ஸோ ஒர்க் ஆகாத சேட்டலைட்னா என்னென்னா, இப்போ நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணிடுறோம். ஸோ அதில் ஃபியூவல் இருக்கும். ஸோ அதை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும், குறைக்கணும், அதனோட ஆர்பிட்டை மாற்றணும். ஸோ இதுக்காக சேட்டலைட்டில் ஃபியூவல் இருக்கும்.
ஸோ அந்த ஃபியூவெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அந்த சேட்டலைட்டை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் பண்ணலைன்னா அதெல்லாம் என்ன வந்து ஒர்க் ஆகிற சேட்டலைட்னு சொல்லிடும். ஸோ அதுவும் அதே ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஸ்பேஸ் டெபிரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபியூவல் இருக்குது, நான் எந்தெந்த சேட்டலைட் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அதெல்லாம் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இல்லாத என்ன ஃப்ளைட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ளைட்டில் என்னென்னா ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ 20 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டர் உயரத்தில் ஃப்ளைட் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா 300 கிலோமீட்டருக்கு மேலே தான் எல்லா சேட்டலைட் இருக்குது. 300 கிலோமீட்டரில் லோ எர்த் ஆர்பிட்டில் 300லேருந்து 500 வரைக்கும். ஸோ அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியம் எர்த் ஆர்பிட்டு, ஜியோ சிங்க்ரனைஸ் ஆர்பிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்பிட்டில் சேட்டலைட் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ எவ்வளோ சேட்டலைட் இருக்குது நம்ம இடத்துல. ஸோ இன்னும் நிறைய சேட்டலைட் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் இன்னும் இதில் வந்து ஆட் ஆக போகுது. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது ரெண்டுக்கு இடையில் கொலைஷன் நடக்குமா? ஸோ ஆல்ரெடி பேஸ் டெபிரிஸ் இருக்குது, அதே மாதிரி புதுசாக லான்ச் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ இது இருக்குது, இது கூட கொலைஷன் நடக்குமானா ஸோ இப்போதைக்கு கொலைஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய இடம் இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ன இருக்குது, இங்கேருந்து பார்த்தா 36,000 கிலோமீட்ரு. ஸோ உயரம் எவ்வளோ உயரம், 36,000 கிலோமீட்டர் வரைக்கும் சேட்டலைட் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ 1 கிலோமீட்டர்னாவே எவ்வளோ இருக்கும், ஒரு சேட்டலைட்டோட சைஸ் என்ன இருக்கும், ரொம்ப சின்னது, ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தான் இருக்கும். இப்போ 36,000 கிலோமீட்டர்னு பெரிய இடம். நம்ம ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா என்ன இருக்குது, ரோடு வந்து ஒரு 10 மீட்ரு 15 மீட்டர் தான் ரோடு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் எல்லா வண்டியும் போகுது, எல்லா வண்டியும் வருது. ஸோ அதனால் ஒன்று கூட ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இங்கே அப்படி ரோடெலாம் கிடையாது இதில். ஸோ இங்கே 300 கிலோமீட்டர்லேருந்து 36,000 கிலோமீட்டர் வரைக்கும் எவ்வளோ இடம் இருக்குது. ஸோ எவ்வளோ இடத்துக்குள்ளே எல்லா சேட்டலைட் ரிவால்வ் ஆகிறதுனால ஸோ ஒன்று கொலெக்ஷன் ஆகலை. ஸோ இதையும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கொலெக்ஷன் எதாவது நடக்குமா இல்லையான்னு இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு டெபிரிஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு இஸ்ரோவோடைய ஒரு பிரான்ச்சு பெங்களூரில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு 200 பேர் மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா சேட்டலைட்டும் எங்கே மூவ் ஆகிட்டுருக்கு, அதை மானிட்டர் பண்ணுறது மட்டும்தான் அவருடைய ஒர்க்கு. ஸோ ஏதாவது ஒன்று கொலெக்ஷன் ஆகிற மாதிரி இருந்தால் அதை வந்து சேட்டலைட் கண்ட்ரோல் சென்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா முக்கியமாக லோ எர்த் ஆர்பிட்டில் தான் நிறையா சேட்டலைட் இருக்குது. ஏன்னா இப்போ எலான் மஸ்கில் ஒரு 1500 சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணனால லோ எர்த் ஆர்பிட் தான் நிறையா சேட்டலைட் இருக்குது. ஸோ ஜியோ சிங்க்ரனைஸ் ஆர்பிட்லாம் சேட்டலைட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய ரொட்டேஷன் பார்த்தோம்னா ஸோ வெஸ்ட்டில் இருந்து ஈஸ்ட்டை நோக்கி இந்த சேட்டலைட் ரொட்டேட் ஆகிட்டுருக்கோம். ஸோ அதை ரொட்டேஷனை பார்க்கும்போது இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா ஒரு சைன் வேவ் மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது எப்படி சைன் வேவ் மாதிரி வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இங்கேருந்து சேட்டலைட் இப்படி போய் இப்படி சுற்றி வருதுன்னு வச்சுக்கி. ஸோ அது சுற்றி வர்றங்காட்டி என்ன இருக்குது, இந்த எர்த்தம் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ சேட்டலைட் இங்கேருந்து இப்படி சுற்றிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கி. சுற்றிட்டு இங்கே வரங்காட்டியும் இந்த பூமி என்ன பண்ணிடும், இந்த இடத்துல பூமி இருக்குதுன்னு வச்சுக்கும் எர்த்து. ஸோ இங்கேருந்து சுற்ற ஆரம்பிக்குது, இப்படியே சுற்றிட்டு இங்கே வருது. ஸோ இங்கே வந்து சேரங்காட்டியும் இந்த எர்த்து ரொட்டேட் ஆகுது, அதுங்காட்டி எர்த்து இங்கேருந்து இங்கே போயிடும். ஸோ அப்போ இப்படியே போய் இப்படியே சுற்ற முடியாது எர்த்தை. ஸோ இப்படியே போய் இங்கே சுற்றுச்சுன்னா எர்த்து இங்கே போயிடும். ஸோ அதில் என்ன இருக்குது, எர்த்து இங்கே இருக்குன்னா இங்கேருந்து சுற்ற ஆரம்பித்து இங்கே வரங்காட்டியும் இங்கே உள்ள எர்த்து இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அப்போ திரும்ப இப்படி சுற்றும். ஸோ இந்த சுற்றி முடிங்காட்டியும் எர்த்து திரும்ப இங்கே போயிடும், மறுபடியும் இப்படி சுற்றும். ஸோ அதனால் என்னோடய ரியல் டயக்ராம் பார்த்தா இப்படி சைன் வேவ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அது வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட இருக்குது. ஸோ அதனோட ஆப்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சைன் வேவ் மாதிரி ரிவால்வ் ஆகிற மாதிரி தான் என்னுடைய ஆர்பிட் மோஷன்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நாம் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஆர்பிட் பர் டே ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 14 ஆர்பிட் பர் டே. ஸோ 14 ஆர்பிட்னு எப்படி சொல்கிறோம், ஸோ 14 ஆர்பிட்னா இப்போ எவ்வளோ நேரத்துக்கு சுற்றணும், ஒரு நாளைக்கு 14 ஆர்பிட் சுற்றுன்னா அப்போ ஒரு ஆர்பிட் சுற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ ஒரு 1.5 மணி நேரம் டைம் ஆகும்னு வச்சுக்கி. ஸோ ஒரு மீடியம் எர்த் ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட் இருக்குது, ஒரு சுற்றுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும்னா அப்போ ஒரு நாள் எத்தனை சுற்றும், 12 மணி நேரத்தில் 8 சுற்றும். அடுத்த 12 மணி நேரத்தில் இன்னொரு 8 சுற்றும். 16 ஆர்பிட்டுக்கு சுற்றிடும்.
ஸோ ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டா. ஸோ 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வச்சு நாம் சொல்லுவோம். ஸோ 14 ஆர்பிட் பர் டே இந்த மாதிரி ஒரு ஆர்பிட் இருக்குது. அதே மாதிரி 17.25 ஆர்பிட் பர் டே. ஸோ இந்த மாதிரி 3 நாளைக்கு இந்த ஆர்பிட் ரிப்பீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஹால் வந்து முழுசாயிரும். அதே மாதிரி 14/2/3 ஆர்பிட் பர் டே, 14/3/3 ஆர்பிட் பர் டே. ஸோ இந்த மாதிரிலாம் ஆர்பிட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை இதெல்லாம் மீடியம் எர்த் ஆர்பிட்டுக்கும் லோ எர்த் ஆர்பிட்டுக்கும் இந்த ஆர்பிட் கால்குலேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் என்னவோ அந்த கால்குலேஷன் பிரகாரம் தான் அந்த ஆர்பிட் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரியலாக நாம் சேட்டலைட் பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் முன்னாடியே அந்த சைன் வேவை காட்டினேன். ஸோ அந்த சைன் வேவ் பிரகாரம் பார்க்கும்போது ஸோ இங்கேருந்து இப்படி வரும், திரும்ப இங்கே இப்படி போவோம். ஸோ ரியலாக பார்த்தோம்னா ஸோ நம்ம எலிப்டிக்கலாக சுற்றுன்னு சொன்னோம். இது என்ன சைன் வேவ் மாதிரி படம் போட்டுருக்காங்கன்னா ஏன்னா பூமி சுற்றிட்டு இருக்கு. ஸோ இப்போ எர்த்தை மூவ் ஆகிறனால ஸோ நம்ம ஒட்டுமொத்த எர்த்தை பார்க்கும்போது எர்த்துக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், இந்த சைன் வேவ் மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் லாஞ்சிடியூட் நான் பிரித்து வச்சுருக்கோம். இதை வச்சு தான் என்ன பண்ணுறது, ஸோ இந்த சைன் வேவ் மாதிரி ஸோ இங்கேருந்து சேட்டலைட் இங்கே வருது, திரும்ப இப்படி போகுது, இங்கே வருது. ஸோ நான் இப்போ அது வேர்ல்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி மூவ் ஆகுதுன்னு நான் அந்த ஆப் வழியாக காட்டுறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து போவோம். ஸோ இந்த நாட்டுக்கெலாம் நமக்கு பகலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இரவாக இருக்குது. ஸோ இங்கேருந்து சேட்டலைட் ஸ்டார்ட் ஆகும்னா இங்கேருந்து இப்படியே மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு வரும். ஸோ திரும்ப இப்படி போவோம். ஸோ மறுபடியும் இப்படி போவோம். அதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த லாட்டிடியூட் லாஞ்சிடியூடை வச்சு ஸோ இந்த எவ்வளோ டிகிரியில் எந்த பொசிஷனில் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம அதை கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஏற்கனவே முன்னாடியே உங்களுக்கு இந்த கட்டம் போட்டு காட்டினேன். இந்த ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் ஒரு அதாவது 1 மினிட். ஸோ ஒவ்வொரு டிகிரி 60 மினிட் சேர்ந்தால் ஒரு டிகிரி தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல 75 டிகிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல 73 டிகிரி இருக்குன்னா அந்த இடையில அந்த ஒவ்வொரு சின்ன கட்டமும் என்ன இருக்கும், ஒரு 100 மீட்டருக்கும் ஒரு மினிட் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஆட்டிடியூட் லாஞ்சிடியூட் குறிக்கிறோம். நார்த்தில் இருக்கிறோமா ஈஸ்டில் இருக்கிறோமான்னு. ஸோ அதை வச்சு ஒரு இடத்துக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த சேட்டலைட் ரிப்பீட் ஆகி திரும்ப வரும் ஸோ அப்படிங்கிறத நாம் அதில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்லைடர் டேன்னு கால்குலேட் பண்ணுவோம். ஸ்லைடர் டேங்கிறது அதாவது சோலார் டே, சோலார் டேவிலேருந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ சுற்றுது. ஸோ இதே ஸ்லைடர் டே கால்குலேட் பண்ணையில் என்ன பண்ணோன்னா ஸோ 365.25 ஸோ 365.25 366.25 வகுத்துட்டு ஸோ 24 பெருக்கணும்னா ஸோ 29.93 ஹவர். ஸோ இதுதான் ஒன்று வந்து ஸ்லைடர் டேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் எதுக்குன்னா ஏன்னா அந்த எர்த்தும் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் முடியிருக்கு 29.93 ஹவர் வரும். ஸோ நம்ம இதுக்கே சொன்னோம் மூணு எப்படி ரொட்டேட் ஆகும்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ 28 நட்சத்திரம் ஆனால் ஒரு ரவுண்டு முடிக்கிறதுக்கு 29.5 நாள் கால்குலேட் ஆகும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி இங்கே சன்னை வச்சு இந்த ஸ்லைடர் டே பார்த்தோம்னா 29.93 ஹவர். இதுதான் வந்து ஸ்லைடர் டேன்னு சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஆல். அதான் டவுட்